பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு தமிழக அரசியல் வட்டாரத்துல. பொதுவா அண்ணாமலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உழைப்பாளி. அதாவது பாஜக மாநில தலைவரா வந்த பிறகு பாஜகவை எந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்ற ஒரு பெருமை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம். ஏன்னா எதிராக ஒரு விஷயத்த அது வந்து எப்படி சொல்றது, உண்மை இல்லாத விஷயமா இருக்கட்டும், ஆனா எதிராக ஒரு விஷயத்த அவர் தலைவரா இருக்கும் பொழுது டெய்லி பிரஸ்காரங்களை சந்திச்சு கண்டென்ட்களை கொடுத்துட்டு இருப்பாரு. யூடியூபர்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா எதனா ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாரு. அதனாலேயே பாஜக வெளி உலகத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆரம்பிச்சது. ஆனா நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு பாஜக இருக்குதாப்பா, எங்க இருக்குது தேடு கண்டுபிடிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுச்சு. அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க, பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்ற பரபரப்பு இருக்கும் பொழுதுதான் பாஜக பத்தி பேசுறாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாஜக பத்தி பேசுறாங்களா? கிடையாது. ஏன்னா இது அண்ணாமலை அவர்கள் இருந்ததா டெய்லி பாஜக நியூஸ் நம்மளுக்கு உண்டு. எதனா ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவாப்பல அண்ணன். அது மாதிரி பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்பேற்பட்ட ஒரு அண்ணாமலை பாஜகவில காலூன்றி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தலைவரா மாறின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேக் அடிச்சிருக்கிறாருன்னா என்ன காரணம் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா இப்ப பாஜக என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பொறுப்பாளர்களை நியமிச்சாங்க. அதாவது இது இப்போ தேர்தல் நெருங்கிச்சுல, சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 6 தொகுதி உட்பட ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் நியமிச்சு என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. இதுல அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், விருகம்பாக்கம், பத்மநாபபுரம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம் இந்த தொகுதிகளை பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இந்த தொகுதிகளை நீ தான்ப்பா பொறுப்பாளரு, இந்த தொகுதிக்கு நீ தான் என்ன பண்ணணும், பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும், எல்லா கட்டமைப்புகளும், தேர்தல் கட்டமைப்புகள், பூத் கமிட்டி எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜக என்ன பண்ணிருச்சு, அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுத்துருச்சு. கொடுத்த கையோட அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, ரிப்பீட் கொடுத்தாரு பாஜகவுக்கு. அதெல்லாம் முடியாதுங்க, நான்லாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க, ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டா சென்டிமெண்டா ஒரு விஷயத்த சொன்னார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ உடம்பு ரொம்ப இதுவா இருக்கு, அதனால நான் பாத்துக்கணும் அப்படின்றதுனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டலா ஒரு விஷயத்த அடிச்சிட்டாரு. ஆனா உண்மையிலேயே இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா அரசியல் களத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு காரணமா இருந்தாலும் பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டீங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் அப்படின்னு ரேஞ்சுக்கு கருத்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு மோடி அவர்கள் அவங்க அம்மா இறந்த உடனேயே என்ன பண்ணாரு, அரசு அலுவலகங்களை என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலைகளை பார்த்தாரு. சோ மோடியே அந்த ரேஞ்சில இருக்கும் பொழுது அண்ணாமலை எம்மாத்திரங்க, அதெல்லாம் சும்மா கதைங்க. அண்ணாமலை அவர்கள் உண்மையிலேயே ரீசன் என்னன்னா உட்கட்சி மோதல் அதிகரிச்சிருச்சு. நயினார் நாகேந்திரன் கூட அவர் என்ன பண்ணல, ஒட்டுல. அதுவும் இல்லாம அண்ணாமலைக்கு உரிய பொறுப்பு கிடைக்கலங்க, உரிய அங்கீகாரம் கிடைக்கல பாஜக. அந்த ஒரு ஏமாற்றம் தான் இந்த பொறுப்புகளை கொடுத்து அவர் ஒரு டம்மியா வச்சிருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்றதாகவும் அங்கிருந்து தரப்புகள் வருது. ஆனா உண்மையிலேயே இங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பிளான்ல இருக்கிறாரு? ஏன்னா டெல்லி பாஜக சொல்ற விஷயத்த முறையா என்ன பண்றாரு, தட்டி கழிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா நான் பாஜகவின் தொண்டன், அமித்ஷாவுடைய அடிமை சொன்னாரு. நாங்களாம் அடிமை, பாஜகவுக்கு அடிமை. யாருக்கு அடிமை? அமித்ஷாவுக்கு அடிமை, பிரதமர் மோடிக்கு அடிமை, பாஜகவுடைய தொண்டங்க நானு. அவங்க என்ன சொல்றாங்களோ அத கையை நீட்ட நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் சொன்னவர் அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறார்னா என்ன விஷயம்? இது 6 சட்டமன்ற தொகுதிக்கு இவர் தான் பொறுப்பாளரு, இவர் தான் பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும், இவர் தான் வழிகாட்டி. இந்த 6 தொகுதிக்கு இவர் தான் என்ன பண்ணணும், பாஜக தரப்புல இருந்து வழிகாட்டி பண்ணணும். ஆனா அப்படி இருக்கிற அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த பதவியை வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இதுல சில பல உட்கட்சி மோதல்லாம் இருக்கு. ஏன்னா குறிப்பா சொல்ல போனோம்னா ஏடிஎம்கேக்கு இவர் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம நயினார் நாகேந்திரன் கூட இருக்கிற பிரச்சனை, அது மாத்திரம் இல்லாம தனக்கு எம்எல்ஏ பதவி சீட்டு கொடுக்காம இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, இந்த தேர்தல் நான் ஒதுங்குறேன், இந்த பொறுப்புல இருந்து நான் ஒதுங்குறேன், நான் தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டார். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த விலகலுக்கு காரணம் அப்படின்னா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அண்ணாமலை அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல
அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராயிட்டாருப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பேச்சுகள் அடிபடுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுது ஒரு சில கட்டமைப்பை தனக்குன்னு ஏற்படுத்திட்டாரு. நீங்க இப்ப குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா, குங்கு பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா, அண்ணாமலை யார கை காட்டுறாரோ அவங்களுக்குதான் அந்த பெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க ரேஞ்சுக்கு அண்ணாமலை அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. தென் மாவட்டங்கள்ல முதற்கொண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அதாவது நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா கட்சி தலைவருக்கு ரசிகர் மன்றம் அப்படின்றது அண்ணாமலைக்கு மட்டும்தான் நான் கேள்விப்பட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது. அதனால அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும்போது சில கட்டமைப்புகள் என்ன பண்ணிட்டாரு, கட்டமைச்சு வச்சுட்டாரு. நான் பாஜக இல்ல வெளியே வந்துட்டேன்னா கூட இந்த கூட்டம் என்கிட்ட வெளியே வந்துரும் அப்படின்னு ரேஞ்சுக்கு கட்டமைப்பு வச்சுட்டாரு. சோ அதன் அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல. ஆனா அது அப்பவே மேல்மட்ட ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா டெல்லி பாஜக கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கினாங்க, அதனால தன்னுடைய முடிவை கையை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா இறங்கி வராருங்க. அதாங்க மேட்ரு. இன்னைக்கு ஓபிஎஸ் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலையே. ஒரு பக்கம் பாஜக அமித்ஷா அவர்கள் அழைப்பு கொடுக்கிறாரு, போய் சேர மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் கூப்பிடுறாரு, போய் சேர மாட்டேங்கிறாரு. டிடிவி தினகரன் கூடயே இருந்தாரு, அவர் என்ன பண்றாரு, என்டிஏக்குள்ள போயிட்டாரு, கூப்பிட்டாரு, வரமாட்டேன் அப்படின்றாரு. தன்னுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே பிரிஞ்சு திமுக அதிமுக திரும்ப போறாங்க. ஆனா இருந்தாலும் மனுஷன் ஏன் நிக்கிறாருன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வைக்க போறாரு. அதாவது அண்ணாமலை, ஓபிஎஸ், சசிகலா அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அணியில வரலாம். அதாவது கூட ராமதாஸ் ஐயாவும் சேர்த்து நான் சொல்றேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியில வரலாம். இல்லையா இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல போய் ஒரு அணியில இருக்கலாம் இப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வச்சு இங்க பார்க்கப்படுது. ஆக மொத்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறார், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கடந்த தடவை தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பேசப்பட்டாலும் அது ஒரு கனவாக போனாலும் இந்த தடவை ஸ்ட்ராங்கா இறங்கி வராரு அண்ணாமலை அவர்கள். தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஆதரவாளர்களை எல்லாருமே சைலண்டா என்ன பண்ணிட்டாரு, செட் பண்ணி வச்சுட்டாரு. பொறுப்புகளை கூட சிலருக்கு கொடுத்துட்டாருப்பா, அதனால சைலண்டா வச்சுட்டு இருக்காரு. தனி கட்சி ஆரம்பிக்க போற அடுத்த செகண்ட் இந்த பொறுப்புகள் எல்லாம் வெளியே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியா மாற்றி தேர்தல்ல இந்த தேர்தலையே களம் காண்றாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னும் பேசப்படுது. இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பொறுப்பை அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து பாஜக இருந்து விலகிறார், கொஞ்சம் கொஞ்சமா விலகி வர்றாரு. நீங்க சமீப காலமாவே அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் தவிர்த்துட்டே வந்தார். கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும், தனிப்பட்ட நிகழ்ச்சியா இருந்தோம், எதுவுமே எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, கொஞ்சம் தள்ளிட்டு ஒதுங்கியே வந்தாரு. அவாய்ட் பண்ணி ஒதுங்கியே வந்தாரு. முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பேசப்பட்டது. அதாவது தேசிய லெவல்ல பாஜக தேசிய லெவல்ல அவருக்கு பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. தேசிய தலைவரை தேர்ந்தெடுத்த உடனே பொதுச் செயலாளரு, பொருளாளரு, இளைஞரணி அப்படின்னு அடுத்தடுத்த பதவிகள்லாம் வரும் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ குறிப்பா இவருக்கு தேசிய செயலாளர் அப்படின்ற பதவிகளும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அது எல்லாமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எதுவுமே வேண்டாம், ஆளுநர் பதவி எதுவுமே வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அவாய்ட் பண்ணி வந்துட்டே இருந்தாரு. ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க, வேண்டாம், அது எல்லாமே வேண்டாம் அப்படின்றாரு. ஆனா இப்போ இப்பதான் தெரியுது ஏன் வேண்டாம் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா அண்ணன் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அவர் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த கருத்து தான் முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக உரிய அங்கீகாரம் கொடுக்கல, அதனால வந்து என்ன பண்றாரு, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு. இந்த தேர்தலில் நின்று அண்ணாமலையுடைய சக்தியை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு முழு மூச்சா இறங்கி வராரு அண்ணாமலை அவர்கள். இதுல அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டா யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, எப்படி கூட்டணி வைக்க போறாரு இப்படின்னு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் நயினார் நாகேந்திரன் கூட இருக்கிற முற்று மோதலும் இதற்கு ஒரு காரணம். என்ன டம்மி பண்றாங்க, நயினார் நாகேந்திரனுக்கு உயரிய பதவி கொடுத்துட்டு என்ன டம்மி பண்றாங்க, இந்த கட்சியை நான் எந்த அளவுக்கு, ஏன்னா நயினார் நாகேந்திரன் மேல இதே அண்ணாமலை அவர்கள் பெரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அமித்ஷா அவர்களை பற்றி தவறா பேசணும்னு இவர் தூண்டுதலின் பேர்ல தான் பல போராட்டங்கள் மறியல்கள்லாம் நடந்தது. ஏன்னா அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அடுத்த செகண்டே வந்து என்ன பண்ணிருப்பாரு, எல்லாத்தையும் செஞ்சிருப்பாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்திலயும் டிலே வந்தாரு. இந்த மேட்ரு அமித்ஷா அவர்கள் வரைக்கும் போயிருச்சு. ஏங்க உங்களை பத்தி ரொம்ப தலைகுறவா பேசியிருக்காங்க திமுக, ஆனா இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்காம இருக்கிறாரு.
கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில வரைக்கும் போய் பேசணும். அடுத்த செகண்ட் தான் இங்க பாஜக மாநில தலைவருக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களை ஆர்கனைஸ் பண்றாரு. சோ அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு, எல்லாத்தையும் சட்டுன்னு செஞ்சிருவாரு. ஆனா இப்போ பாஜக மாநில தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் டிலே பண்றாரு. சோ இதுல இவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இப்போ இந்த முரண்பாடு ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சதுனாலதான் பொறுப்புகள் இருந்து அண்ணாமலை அவர்கள் விளங்குறாரு. தனி கட்சி ஆரம்பிச்சு அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்துன்னு பார்க்கலாம். பாஜகவில இருந்து பொறுப்புகள் இருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்கிறாரு. தனி கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா பாஜகவுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.